நன்கு கவனிக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதை இருதயத்துக்குள்ள கிரியை செய்யணும். கர்த்தர் நாம மகிமைப்படணும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரியவர், அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல வசனத்தை கவனிக்கணும். வசனத்தை கவனிக்கும் போது என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, அது ரொம்ப முக்கியம். தூங்காமல் செபிக்கும் வரம் தாங்கப்பா அப்படின்னு பாடுனதை காட்டிலும் நம்ம இப்படி பாட வேண்டியதா இருக்குது. தூங்காமல் வசனம் கேட்கும் கிருபை தாங்கப்பா அப்படி. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. ஆராதனை, இதை நாம தியானிக்க போறது என்ன அப்படின்னா ஆராதனை, வர்ஷிப். நம்முடைய வருஷத்துல எத்தனை ஆராதனை நம்ம அட்டெண்ட் பண்றோம்? எத்தனை இல்ல மொத்தமா, சரி எப்படி கேட்டா தப்பு தான். மொத்தம் எத்தனை ஆராதனை ஒரு வருடத்துக்கு? 58 52 ஆராதனை. சரி, ஸ்தோத்திரம். அதுல இப்ப அடுத்த கேள்வி, நம்ம அட்டெண்ட் பண்ற ஆராதனை எத்தனை? 2 ஆராதனை தானா? பிரைஸ் தி லார்ட். 52 ஆராதனை. 52 ஆராதனையிலும் என்ன செய்யணும்? கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கி கர்த்தர். இன்னும் சிலருக்கு ஒரு வைராக்கி இருக்கும். என்ன அப்படின்னா நம்முடைய, அதாவது அந்தந்த சபை வைராக்கி. இது என்ன, ஞாயிற்றுக்கிழமை எங்க சர்ச்சுக்கு போயிட்டு தான் நான் வருவேன், எங்க ஆராதனையில் அட்டன் பண்ணிட்டு தான் வருவேன். வேற ஆராதனையில் பங்கு பெற எனக்கு அது ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை, திருப்தி இல்லை அப்படிங்கிற ஒரு காரியமும் இருக்கிறது. ஆனால் சில பேர் என்ன செய்ய, சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் நிமித்தம் சரி வேற ஒரு ஆராதனையில் பங்கு பெறலாம் என்கிற மனநிலைமை இருக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆனால் நம்முடைய ஆராதனை குறித்து, நாம் ஆராதிக்கிற ஆராதனை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் ஆராதனையில் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் எவ்வாறு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஆராதனை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதா? அவர் அந்த ஆராதனை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறாரா என்பதை குறித்து ஒரு தெளிவான சிந்தனை நமக்கு அவசியம். ஆராதனை என்பது ஆலயத்துக்கு வந்து பாடல் பாடுவதோ துதிப்பது மாத்திரமே ஆராதனை அல்ல. நீங்கள் எந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறீர்களோ அதுவும் ஆராதனை தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாமும் ஈசாக்கும் வழி செலுத்துவதற்காக அந்த மோரியா மலையின் மேல போகும்போது தன்னுடைய வேலைக்காரத்தில் சொல்லிக் கொண்டு போகிறார், நானும் என் குமாரனாக ஈசாக்கும் அந்த மலையின் மேல் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் தொழுது கொள்வதற்கும் ஆராதிப்பதற்கும் ஆமென் ஸ்தோத்திரம் இடம் முக்கியமல்ல, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் என்கிற அந்த காரியம் மிக முக்கியமாய் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போக வேண்டாமா என்று அர்த்தம் அல்ல. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல சொல்லி முடிங்க, நாமும் அல்லது நீங்களும் விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். அப்படியானால் சபை கூடி வந்து ஆராதிப்பது வேறு, நாம் வீடுகளிலேயும் அல்லது கிடைக்கப்பட்ட நேரங்களிலே அல்லது கிடைக்கப்பட்ட இடங்களிலே ஆராதிப்பது வேறு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் ஆராதனை எந்த இடத்திலே இருந்து வேண்டுமானால் என்ன செய்யலாம்? கர்த்தரை ஆராதிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கு ஒரு ஆமென் ஸ்தோத்திர சூழ்நிலை நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நம்ம அதிகமாக தியானித்தபடி ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறோம், ஒரு விசேஷ வீட்டுக்கு போயிருக்கிறோம், அங்க ஜெப நேரம் வந்திருக்குதுன்னு சொன்னா அந்த ஜெப நேரத்தில் ஜெபிப்பதற்கான ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்க போய் ஜெபிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை. அப்ப வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அவரை ஆராதிக்கிற இடத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமை. எல்லாரும் ஆராதனை பண்றாங்க, எல்லாரும் அவங்க தெய்வத்துக்கு என்ன பண்றாங்க? ஆராதனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லா கடவுளுக்கும் ஆராதனை கிடைக்க பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், என்னென்ன அபிஷேகம், எல்லா அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம ஆண்டவர் அபிஷேகம் பண்ண முடியும். அவர் தான் நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்க, பேசுங்க. அபிஷேகம் பண்ண வேண்டும். நாம் அபிஷேகம் பண்ணுவது தெய்வம் அல்ல, நம்மை அபிஷேகிப்பவரே தெய்வம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் இந்த நாளிலே ஆராதனை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 21 முதல் 24 வரையுள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். யோவான் 4:21 முதல் 24. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, ஒரு நிமிஷமா இருங்க. எல்லாரும் யோவான் எடுத்துக்கிட்டாங்களா? நான் பார்த்துக்கிறேன். எல்லாருடைய பைபிள் யோவான்ல இருக்குதா? இல்லை 1 யோவான்ல இருக்கீங்களா? அவன் வெறும் யோவான். ரொம்ப தெளிவா இருக்கணும். 1 யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 21 முதல் 24 வரையுள்ள வசனங்களை வாசிங்க. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல. அந்த வசனம் நல்லா கவனிங்க. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல, எங்கும் உலகம் முழுவதிலும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வரப்போகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். ஆமென். நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. சரி, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை, நல்லா கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே. நல்லா கவனிக்கணும். பிதாவை உண்மையாய் தொழுது. அப்போ அந்த தொழுது கொள்ளுகிறது ஒரு போலித்தனமான தொழுகை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகத்திலே இப்படி வாசிக்கிறோம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இங்க வசனம் சொல்லுகிறது, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள். அப்ப போலியான ஒரு தொழுகை இருக்கிறது, உண்மையான தெய்வ ஆராதனை இருக்கிறது. உண்மை தெய்வத்தை தொழுது கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் 2 காரியம் இருக்கு. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், உண்மையான தேவனை தொழுது. அடுத்து அந்த தொழுகையில, அந்த ஆராதனையில் என்ன இருக்கணும்னா உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். போலியான ஆராதிப்பதை போல, செபிப்பதை போல, துதிப்பதை போல, பாடுவதை போல ஒரு போலியான ஆராதனை தேவன் விரும்பவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவி. எந்த ஆவி? கொட்டாவி. எந்த ஆவி? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பரிசுத்த ஆவி ஒன்று, இன்னொன்னு எனக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. எனக்குள்ள ஒரு ஆவி இருக்கா? என்னுடைய ஆவி, என்னுடைய ஆவி, ஆத்துமா, என்னுடைய அவருடைய பரிசுத்த ஆவியும் எனக்குள்ளே இருக்கிற ஆவியும் சேர்ந்து தொழுக வேண்டும், சேர்ந்து ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியோடும், எந்த ஏதோ ஒரு பரிசுத்த ஆவி இல்ல, எனக்குள்ள இருக்கிறார். அவர் நமக்குள்ள ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவர் நம்மை நிரப்பி இருக்கிறார், அவருடைய ஆவி எனக்குள்ள இருக்கு. ஆனால் என்னுடைய ஆவி என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆமென், ஸ்தோத்திரம். ஆவியோடும் உண்மையோடும். அங்க 23வது வசனம் 2 தடவை உண்மை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள். அடுத்தது உண்மையோடு. அது நல்லா கவனிக்கிறோம். தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? சொல்லுங்க, எல்லாரும் பேசுங்க. எப்படிப்பட்டவர்களா தொழுகணும்? உண்மையா தொழுகணும், ஆவியோடு தொழுகணும். ஆவியோடும் உண்மை, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் இருக்க வேண்டும் என்று, அல்லது இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். ஆனபடியினாலே தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது. எத்தனை தடவை அந்த உண்மை வருது பாருங்க. உண்மை. அப்போ தொழுது கொள்ள ஆராதிப்பதில் என்ன இருக்கணும்? உண்மை தன்மை இருக்கணும். உண்மையற்ற தன்மை, ஒரு போலியான தன்மை இருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது, தேவ அபிஷேகத்தை உணர முடியாது. கைதட்டி இருக்கலாம், பாடல் பாடி இருக்கலாம், வெகு நேரம் ஆராதனை, ஆனா நிறைவு வந்துச்சா? எனக்குள்ள அந்த ஆத்தும திருப்தி வந்துச்சா? ஆராதனுடைய நிறைவு வந்ததா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. அந்த ஃபேன் ஆஃப் பண்ணி உண்மையோடு தொழுது கொள்ளுகிறவர், பணிந்து கொள்ளுகிறவர். கர்த்தருடைய பரிசு. எல்லாரும் சர்ச்சுக்கு போவாங்க. எல்லாரும் போய் எங்க போயிட்டு வந்தோம்? சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம், ஆராதனைக்கு போயிட்டு வந்தோம். எந்த அளவுக்கு நான் உண்மையாய் ஆராதித்து வந்தேன்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் சங்கீத புஸ்தகம் 99 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசி. சங்கீதம் 99:5 வாசிக்கலாம். வாசிங்க, ஸ்வீட் எடுத்து வாசி. 99:5 வாசிங்க, வாசிங்க. 99:5 அது நல்லா கவனிங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சரி, இப்ப எல்லாரும் எடுங்க.
எல்லாம் 99 இருக்கிறீங்க, 95 இருக்கிறீங்க, ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கிறீங்க. சரி, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 99 5வது வசனத்தை சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்த. 9வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நம்முடைய உயர்த்தி பணியுங்கள். ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அவரை உயர்த்துங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாம மகிமை. நம்ம ஆராதனையில ஒரு முதல்ல துதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் ஸ்தோத்திரம் ஒண்ணு இருக்கு, அடுத்தது ஆராதனை என்று ஒன்று இருக்கிறது. அப்ப இந்த மூன்றுக்கு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துதி அப்படி என்ன அப்படின்னா, துதி என்பது என்ன அப்படின்னா பிரைஸ் பண்றது, புகழ்ந்து பாடுவது. ரொம்ப சொல்லுவாங்க, அவன் ரொம்ப துதி பாடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். முகஸ்துதி பண்றது அப்படின்லாம் சில இடங்கள்ல வேதத்துல வாசிக்கணும். அப்படியானால் துதி என்பது என்ன அப்படின்னா தேவனுடைய குணாதிசயங்களை சொல்லி அவரை ஆராதிப்பது. எங்க தேவனுடைய குணாதிசயங்களை சொல்லுங்க பார்க்கலாம். பேசுங்க சீக்கிரம். திறக்கப்படுவதாக வாயில் எல்லாம். ஆமென். சொல்லுங்க ஞானவேல் பிரதர், சொல்லுங்க அவருடைய குணாதிசயங்களை சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க, லீலம்மா சொல்லுங்க. பரிசுத்தமுள்ளவர். ரைட். அடுத்தது எஃப்சி சிஸ்டர் ஒன்று சொல்லுங்க. இரக்கமுள்ளவர். அடுத்தது சொல்லுங்க. எதுங்க? கிருபையுள்ளவர். ஆட்கள் செய்யல. ரூபனையாவில் டக்குன்னு சொல்லலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன். சரி, அப்புறம் கனகராஜ் பிரதர் சொல்லுங்க. தனசெல்வன் சொல்லலாம். அண்ணா அமைதியா இருக்கிறாங்க. உயர்ந்த கருத்துக்களை உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறேன். குணாதிசயம் சொல்லுங்க. அடுத்தது கிருபையுள்ளவர், அன்புள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், உண்மையுள்ளவர். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் நல்லவர். சங்கீதம் 136 முழுவதும் என்ன சொல்லுதுன்னா அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் இதுதான் துதி. அல்லேலூயா. புகழ்ந்து ஒரு மனுஷனை பார்த்து நம்ம ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்கன்னா அவரு மறுபடியும் அடுத்த 10,000 கொடுக்க வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஐயோ, அவரை போல ஒரு மனுஷன் உலகத்திலேயே கிடையாதுங்க. ஏன்னா 10,000 கொடுத்திருக்கிறார். இப்ப ஏன் அடுத்த புகழ்ந்து பாடிட்டு இருக்கிற இன்னொரு 10,000 வேணும்? கர்த்தர் அப்படி இல்லை. அவர் எப்பொழுதுமே நல்லவராகவே இருக்கிறார். எப்பொழுதுமே அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். எப்பொழுதுமே அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். எப்பொழுதுமே அவர் கிருபையுள்ள. நான் துதித்தாலும் நான் துதிக்காவிட்டாலும் அவரை புகழ்ந்தாலும் புகழாவிட்டாலும் அவர் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் கிருபையுள்ளவர், அவர் மகிமையுள்ளவர், அவர் அவன் உண்மையுள்ளவர். துதி புகழ்ந்து பாடுறது, அதான் துதி. சரி, இப்ப ஸ்தோத்திரம் பண்றதுன்னா என்ன? ஸ்தோத்திரம் பண்றது என்ன? அதானே சொல்லுப்பா. ஸ்தோத்திரம் பண்றது என்ன? பீலக்கா சொல்லுங்க, ஏதோ சொல்ல வர்றீங்க. அவர் செய்த நன்மைகளை சொல்லுவதுதான் ஸ்தோத்திரம். என்ன நன்மை செய்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னென்ன நன்மை செய்தார்? வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். அடுத்தது செங்கடலை பிளந்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் காற்றையும் கடலையும் அமர்த்தினார். தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினார். அவர் எனக்கு என்ன நன்மை செய்திருக்கிறாரோ அதை எல்லாம் சொல்லி ஆராதிப்பதுதான் ஸ்தோத்திரம். துதி என்பது என்ன? அவருடைய மகத்துவத்தை பாடுவது, குணாதிசயத்தை பாடுவது. அடுத்த ஸ்தோத்திரம் என்பது என்ன? அவர் எனக்கு செய்த நன்மைகளை சொல்லி துதிப்பது, ஆராதிப்பதுதான் கர்த்தருக்கு மகிமையான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிற. சொல்லுங்க, அப்பா செய்த நன்மைகளை. ஆமென். ஆர்வத்தோடு துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. அப்பா செய்த நன்மைகளை அவன் நினைச்சு பாருங்க. அவர் முதல்ல துதி. எப்பொழுதுமே ஜெபிக்க ஆரம்பித்த உடனே என்ன செய்யணும்? துதி செலுத்தணும். கர்த்தரை புகழணும். அவர்தான் புகழ்ச்சிக்குரியவர். அவரே மகிமைக்கு, சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரர் யாரு? சொல்லுங்க. பிதாவாகி தேவன் மாத்திரமே. அவரை தான் முதல்ல உயர்த்தணும், முதல்ல மகிமைப்படுத்தணும். இரண்டாவது, அவர் எனக்கு செய்த நன்மைகளை சொல்லி அவர் ஆராதிக்கணும். ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கீங்க, இவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கீங்க, உதவிகளை அனுப்பி இருக்கீங்க, நான் வேண்டிக் கொண்டதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கீங்க, தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்து இருக்கிறீங்க, எதிர்பாராத நன்மைகளை கொடுத்திருக்கீங்க. அதை சொல்லி கர்த்தரை மகிமைப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இப்ப ஆராதனை என்பது என்ன?
முதல்ல துதி என்பது என்னன்னு பார்த்தோம். இரண்டாவது ஸ்தோத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம். மூணாவது ஆராதனை என்பது என்ன. சில நேரத்தில் ஆராதனைக்கு வந்து இப்போ எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம் அப்படின்னு எந்திரிச்சு நின்னோன்னு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு 10,000 ரூபாய் கடன் இருக்குது, சீக்கிரம் கடன் அடைங்க ஆண்டவரே, வேலை கொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே சோத்திரம், எனக்கு சுகம் கொடுங்க, அவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. திஸ் இஸ் நாட் வர்ஷிப். இது ஆராதனையே கிடையாது. இது என்னுடைய தேவை. புரியுதுங்களா? அப்ப ஆராதனை என்ன? இன்னும் கொஞ்சம் அவருடைய பரிசுத்தத்தின் மகத்துவத்தை உணர்ந்து, நம்முடைய தேவனை போல பரிசுத்தம் உள்ள தெய்வம் ஒருவரே கிடையாது. அந்த பரிசுத்தத்தின் மகத்துவத்தை உணர்ந்து பக்தியுடன் அவரை பாடி தியானித்து மகிமைப்படுத்தணும். அதுதான் ஆராதனை. ஏன் சில நேரத்தில் ஆராதனை செய்யும் போது நம்முடைய ஆவியோ நம்முடைய உணர்வோ வேற பக்கம் போய் அந்த உணர்வு நமக்குள்ள வராதபடினாலே அந்த ஆராதனை ஒரு வீணான ஆராதனையை போய்விடுங்க. நல்லா பாடுவாங்க, கேள்வி பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் நம்ம சபையில தான் என்ன பண்றோம் அப்படின்னா, ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு 10-15 நிமிஷம் ஒதுக்குறோம். ஏன்னா முதல்ல ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மகிமை, அதுக்கப்புறம் தான் பாட்டு. சில ஆராதனைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா, எடுத்து இப்பொழுது நாம் கர்த்தரை ஆராதிப்போம் அப்படின்னு அப்படியே ஒரு ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா அப்படின்னு ஒரு 2 அந்நிய பாஷையை பேசிட்டு ஒரு கீபோர்ட்ல ஒரு கார்ட்ஸை பிடிச்சு எந்த கண்மலையானவரே அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் என்ன பண்ணிடுவோம், சேர்ந்து பாட ஆரம்பிச்சு. ஏன்? அந்த இசையும் அந்த பாடலும் சேர்ந்து என்னை அப்படியே இழுத்துட்டு போயிடும். பாடிட்டே இருப்பேன். எத்தனை மணி நேரம் பாடுறேன்? 20 நிமிஷம் பாடி இருக்கிறேன். வேகமா பாடி, மெதுவா பாடி, ஸ்லோவா பாடி, கடைசியா ஆராதனை முடியுதுன்னு சொன்னா அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்குவோம். அப்பாடா இப்ப உட்கார வச்சிருவோம் அப்படின்னு. இது ஆராதனையா? இது மகத்துவத்தை உணர்ந்தமா? பரிசுத்தத்தின் மகத்துவத்தை உணர்ந்தனா? அதை உணர்ந்து நான் கர்த்தரை தியானித்து ஆராதனை செய்தேனா? அதுதான் ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. கூட்டம் சேர்ந்து ரொம்ப நேரம் பாட்டை பாடிய பெரிய ஒரு ஆட்டத்தை போடுறதுனால this is not worship. அது ஆராதனை அல்ல, அது துதியும் அல்ல, அது ஸ்தோத்திரமும் அல்ல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் பாடி துதி செய்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய பரிசு வர்ஷிப் அப்படிங்கிற வார்த்தை என்ன, எதிலிருந்து வந்துச்சு தெரியுமா? எதிலிருந்து வந்துச்சு தெரியுங்களா? சோ ஆமென், பாத்திரர், அதாவது துதிகளுக்கு பாத்திரர், ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரர் நம்முடைய ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் மாத்திரமே, வேற யாரும் கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த ஸ்துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய சும்மா அதே சர்ச்சில் வந்து உட்கார்ந்து பாட்டை பாடணும் இல்ல இல்ல இல்ல. நம் மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். நம்ம நடுவில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்திலே கூடி இருக்கிறார், அவர் மத்தியில் நான் இருக்கிறேன், நடுவில் இருக்கிறேன். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்போது பிதாவாகிய தேவன் மோசே கிட்ட சொல்லுகிறார், அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை, ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவார். அப்ப கர்த்தர் எங்க இருக்கிறார்? நடுவில் இருக்கிறார். எடுத்த உடனே நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். ஒரு ஜெபத்துக்கு போன உடனே கர்த்தரை துதிக்கணும், அது ரொம்ப முக்கியம். இரண்டாவது என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ற கர்த்தர் செய்ய. நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க, துதி என்பது தேவனை உயர்த்துவது, ஸ்தோத்திரம் என்பது அவர் செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவரா நன்றி கடன் செலுத்துவது, நன்றி சொல்லுவது. மாத்தி செஞ்சுட்டு இருக்க கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அப்போ இந்த ஆராதனையில இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ஆமென். சோதரி, என்னை காட்டிலும் வல்லமையிலும் ஞானத்திலும் அறிவிலும் அழகிலும் பரிசுத்தத்திலும் ஆமென் மிக உயர்ந்தவர் நம்முடைய ஆண்டவர். நம்மை பார்க்க கொஞ்சம் கூட அவருக்கு தாழ்ந்தவர் கிடையாது. உயர்ந்தவர், மிக பரிசுத்தத்தில். நான் இப்ப பரிசுத்தத்தில் சொல்லுவேன், நீங்க எல்லாம் உயர்ந்தவர் சொல்லணும். எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் சொல்லணும் அதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? உயர்ந்தவர் சொல்லணும். ஏன்னா உங்களை என் பக்கம் இழுக்க வேண்டியது கொஞ்சம் கட்டாயமா இருக்கு. பரிசுத்தத்தில், நல்ல சத்தமா, பரிசுத்தத்தில், அன்பில், கிருபையில், உண்மையில், ஆசீர்வதிப்பதில், ஆமென், எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவர். அப்படி இருந்து சில பேர்லாம் மௌனமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஏன்னு தெரியல. கவனமா கவனிங்க, தூங்காதீங்க. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு முன்னாடி இப்ப முடியாம சேர்ல உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லையா? இல்ல நம்முடைய பலவீனத்தை நிமித்தம். ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட. இன்னைக்கு இருக்கிற வாலிப பசங்களை என்ன செய்ய முடியல? எவனா முழங்கால் போடுறது? வசனம் என்ன சொல்லுது? பணிந்து குனிந்து முழங்கால் படி. அதான் ரொம்ப அங்க பிரதர்ஷனை. என்னது?
அவங்க எல்லாம் செய்யறாங்க. அங்க பிரதிஷ்டை என்னது? கீழே படுத்துட்டு உருள்றான். அந்த கடைசிக்கு இந்த கடைசிக்கு அப்படியே அதை நான் பிரதிஷ்டை பண்ணிட்டேன் கடவுளுக்காக சொல்லி. சாஸ்தா நம்ம பைபிள்ல பார்க்கணும். சாஸ்தாங்கமாய் விழுந்து. ஏன் நம்ம சாஸ்தாங்கமா விழுறதுல தெரியுமா? சேர்ல உட்காந்துட்டே தூங்குறோம். சாஸ்தாங்கமா விழுந்து என்ன செய்வோம்? நல்லா தூங்கிடுவோம். அடுத்து பாஸ்டர் எழுப்பணும், ஐயா தயவு செஞ்சு எந்திரிங்க, ஜெபம் முடிஞ்சிருச்சு. என்ன சார் அதான் உண்மை. ஐயா சொல்றாரு சாஸ்தாங்கமா விழுந்து பணிந்து கொள்ள தொழுது. சில சாஸ்தாங்கமா விழுக வேண்டியது, சில பேர் ஜெபம் குப்புறப்படுத்துவாங்க. சோத்திர சோத்திர சோத்திரன்ட்டு என்ன செய்வாங்க? அப்படியே ஒரு பெண்டாய் படுத்தானா ஒரு அரிசி மூட்டை மாதிரியே இருப்பாங்க. பாத்துங்களேன், இவங்க ஜெபம் பண்ணிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல என்ன இருப்பாங்க? நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஜெபம் எப்ப முடிஞ்சதுன்னு தெரியாம மறுபடியும் எந்திரிச்சு அவங்க தனியா என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. இல்ல, சரி, முடிந்தவர்கள் முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும்? முழங்கால் படிக்கணும். ஆராதனை அப்படின்னாலே என்னதான்? பணிந்து குனிந்து முழங்கால் படிக்கணும். மு.க. ஸ்டாலின் ஐயா இன்னும் பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவர் நம்ம கிட்ட பேச போறாருன்னா நம்ம உட்காந்துட்டு பேசணுமா? இல்ல, எந்திரிச்சு நின்று ஒரு மரியாதை, உலக மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை. அவர்களை பார்க்கிறோம் என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. பெரிய, மிக பெரியவர். முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சு பாருங்க, அதனுடைய அனுபவமே தனி, அந்த பிரசன்னமே தனி. நம்ம எப்பவுமே எப்படிதான் ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறோம்னா முடிஞ்ச அளவுக்கு சமணங்கள் போட்டுறோம் இல்லையா? நம்முடைய ஆசன சமணம் போட்டு உட்காந்து சமணம் போடுறதுக்கு சரியான நேரம் எதுதான்? நம்மளுக்கு 3 நேரம் தான் சமணங்கள் போடணும். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பெரும்பாலும் என்ன செய்துட்டா இருக்கிறோம்? ஜெப நேரத்திலும் ஆராதனை நேரத்திலும் பலவீனம் என்பது வேற. முடியல, என்னுடைய முழங்காலிகளே பலவீனம் இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் முடிந்த வரை என்ன செய்யணும்? முழங்கால் படியிட்டு செவிப்பது நல்லது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். அதுதான் ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்து நல்லா கவனிங்க. யார் ஆராதனை நடத்துகிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, நான் யாரை ஆராதித்துக் கொண்டிருப்பேன் என்பதுதான் முக்கியம். சில நேரம் ஹீரோ வர்ஷிப், இதுக்கு பேர் என்னது? ஹீரோ வர்ஷிப். அவர் வந்து நடத்தினார்னு எப்படி இருக்கும்? இவர் வந்து நடத்தினா எப்படி இருக்கா? ஏன் எல்லாருமே அது யார்தான் ஆராதிக்கிறோம்? கர்த்தரை தான் ஆராதிக்கிறோம், கர்த்தரை தான் மகிமைப்படுத்துகிறோம், அவரை தான் உயர்த்திட்டு இருக்கிறோம். முன்னாடி இருந்து நடத்துகிறவர் ஆமென் சுதர் வழி நடத்துவதற்கு ஒரு கருவி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல எல்லாரும் போய் ஜெபம் பண்ணாங்க. யார் ஜெபத்தை நடத்தினா? யாருங்க? ஐயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல யார் ஜெபத்தை நடத்தினது? யோவான் ஸ்நானகனா? நல்ல வேலை, அவர் உயிரோடு இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 1 யோவான்ல தேடிட்டு இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 2:1 வாசிங்க. நாள் வந்த போது ஒருமனப்பட்டு வந்திருந்தார்கள். ஆமென். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரத்தை திருப்பு 14வது வசனம். 13வது வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, யார் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுது. அங்கே அவர்கள் அங்கே வந்த போது மேல் வீட்டில் ஏறினார்கள். பேதுரு, யாக்கோபு, யோவானு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலமேயு, மத்தேயு, யாக்கோபு, சீமோன், அப்புறம் யூதா. 14வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து ஆண்கள் பகுதியில் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட நல்ல கவனிங்க, ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும். அப்ப யார் ஜெபத்தை நடத்தினா? சொல்லுங்க. யார் இல்ல, ஜெபம் பண்றாங்க எல்லாம். அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தா அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது வசனத்தை பிரசங்கத்தை பேதுரு தொடங்கினார். ஆனால் அதுக்கு முன்பதாக அவர் எல்லாரும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த. அப்போ முன்னாடி நின்று நடத்துகிறவர் யார் என்பது முக்கியம் அல்ல, நான் எப்படி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கேன். சில பேர் பார்த்திருக்கிறீங்களா? நல்ல ஒரு கூட்டத்துக்கு போயிருப்பாங்க, மேசிய செல்வகுமார் வர்றாரு அல்லது மோசஸ் ராஜசேகர் வர்றாருன்னு சொன்னா அவங்க பாடி வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க அந்த வர்ஷிப்ல கலந்துக்காம அவங்க எப்படி பாடுறாங்க, எப்படி இசையமைக்கிறாங்க, என்ன செஞ்சு அதை கவனிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஆராதனை நடத்துகிற என்ன பண்ணிட்டு இருப்பாரு? ஆராதிங்க,
துதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் மக்களுடைய பெரும்பாலும் மக்களுடைய சிந்தனை என்னவா இருக்குன்னா, என்ன அழகா பாடிட்டு இருக்கிறாரு. பிரசன்னத்தை சந்திக்க முடியுமா? தேவனை உணர முடியுமா? நாம் நடத்துவது ஒரு பாடல் கச்சேரி அல்ல, ஒரு பாடல் ஷோ அல்ல. யார் ஆராதிக்கிறோம்? கர்த்தரை மகிமைப்படுத்தும். சரி, இது ஒண்ணு. ரெண்டாவது, வீட்டில் நீங்க குடும்ப ஜெபம் பண்ணும்போது எப்படி குடும்ப ஜெபம் பண்ணும்போது பாட்டு பாடுறீங்க, அங்க கர்த்தர் இருப்பாரா இருக்க மாட்டாரா? இருப்பார். அப்ப அந்த பாடலும் அந்த வேத வாசிப்பும் அந்த ஜெபமும் எப்படி இருக்குன்னா, ஆவியோடு இருக்கணும், உண்மையோடு இருக்கணும். இல்லைன்னு சொன்னா அந்த குடும்ப ஜெபம் வீண். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்னும் நல்லா கவனிக்கணும், தகுதி இல்லாத என்னை தகுதியானவரை துதிப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தருடைய நாமத்தை சொல்றதுக்கு எந்த தகுதியுமே எனக்கு கிடையாது. இயேசுன்னு சொல்றதுக்கு தகுதி கிடையாது. பிதாவேன்னு சொல்றதுக்கு தகுதி கிடையாது. அவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு தகுதி கிடையாது. ஆனால் அவர் என்னை தகுதிப்படுத்தினார். அதுதான் ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நம்ம செலுத்துகிற அந்த துதி பலி, ஸ்தோத்திர பலி, நன்றி பலி எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கும்போது நம்ம துதி மேல எழும்ப எழும்ப தேவ ஆசீர்வாதங்கள் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. சில பேர் பார்த்திருக்கீங்களா, வீட்டுல நல்லா வாயடிப்பாங்க, ஜெப நேரத்துல வாயே திறக்க மாட்டாங்க. நான் உங்களை சொல்ல, மற்ற சபை சொல்ல, நம்ம சபை மக்கள் வாயை திறந்தாங்கன்னா மூட மாட்டாங்க. இங்க சர்ச்சில், வீட்டில் நீங்க வாயை திறந்தா மூடிடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மௌனமாய் ஜெபிக்கிற ஆராதிக்கிற நேரம் ஒண்ணு இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். சத்தமிட்டு ஆராதிக்கிற நேரம் ஒண்ணு இருக்கு. சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு. எப்படி பாடு? சீயோன் குமாரத்தியே நீ எப்படி பாடு? கம்பீரித்து பாடு. சங்கீதம் 101 சொல்லுகிறது, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை என்ன செய்யுங்க? கம்பீரமாய் பாடு. கம்பீரமா பாடல, இப்படி வாய் மூடிட்டா சொல்லுங்க. ஆராதனை உன் வாயை விரிவாய் தர. எதுக்கு? சண்டை போடுறது. எதுக்கு? பெரிய மட்டன் பீஸ் உள்ள விழுங்கிறது. அதுக்கு தான் வாயா. உன் வாயை விரிவாய் தர நான் நிரப்புவேன். ஆவியினால நிரப்புவேன், அபிஷேகத்தினால நிரப்புவேன், வல்லமையினால நிரப்புவேன், ஆசீர்வாதங்களால நிரப்புவேன். உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் வரும். நம்ம பேசும்போது, மற்றொரு இடத்துல பேசும்போது, அல்லது ஒரு சின்ன வாக்குவாதம் வரும்போது நம்முடைய சத்தங்களும் நம்முடைய வாய் எவ்வளவு வேகமா பயன்படுதா இல்லையா? ஆமா. ஆனா ஜெபிக்கும் போது மட்டும் என்ன வராது? சொல்லுங்க, பேசுங்க. வாயை திறக்க மாட்டோம், ரொம்ப அமைதியா. ஏன்னா சாந்த அமைதியுள்ள ஆவி நம்ம சபைக்குள்ள வந்தனே வந்துருது இல்ல, அதனால அந்த அமைதியோடு கூட அப்படியே இங்க நான் கத்திட்டு ஆள் ஜெபம் பண்ணுங்க. இப்படி என்ன சால முடிஞ்சிருச்சு. ஜெபம் பரலோகத்துக்கு போய் அடுத்து பாதாளத்துக்குள்ள போயிட்டு இருக்குது. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பவுலும் சீலாவும் நடுராத்திரியில கர்த்தரை பாடி துதி செய்தார்கள். அவர்கள் மற்ற அந்த சிறைச்சாலையில் இருக்கிறவங்க அந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். மௌனமா பாடி இருப்பாங்களா? மௌனமா ஆராதனை பண்ணியிருப்பாங்களா? பைபிள் அப்படித்தானே சொல்லுது. மற்றவர்களும் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், அந்த ஜெப சத்தத்தை, ஆராதனை சத்தத்தை, பாடல் சத்தத்தை எவ்வளவு உற்சாகமா, எவ்வளவு இன்பமா பாடியிருப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆராதனையில இந்தந்த காரியங்களை நம்ம கொண்டு வரணும். எந்த இடத்துல ஆராதிச்சாலும் சரி, ஒரு கன்வென்ஷன் போயிருக்கிறீங்க, ஒரு விசேஷ கூட்டத்துக்கு போயிருக்கீங்க, அங்க ஆண்டவரை ஆராதிக்க சொல்லியிருக்காங்க. மற்றவங்க ஆராதிக்கிறாங்களோ இல்லையா வேடிக்கை பார்க்க வேண்டாம். நான் உண்மையாய் தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். அவர் என்ன பார்த்து கொண்டு, கர்த்தர் என்ன பார்க்கிறார்? வெஸ்லி எப்படி ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாப்ல, கனகராஜ் எப்படி ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாரு, ஞானவேல் எப்படி ஆராதிக்கிறாரு, ரீட்டா சிஸ்டர் எப்படி கர்த்தர் பார்த்து, பாஸ்டர் பார்க்கல. ஆனா நம்ம சபையில எப்படி, எல்லா பொதுவான சபையில எப்படி தெரியுங்களா? விசுவாசிகள் எல்லாம் கண்ண மூடி இருப்பாங்க, ஒருத்தர் மட்டும் கண்ணை திறந்திருப்பார். யாரு? நான் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, நீங்க கண்ணை திறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கண்ணை திறந்துட்டு இருக்கிறேன். ஜெப நேரம் முடிவு வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? ஆமா, கண்ணை மூடித்தான் ஜெபிக்கணும் அப்படின்னு இல்லை. பைபிள் எங்கேயும் வந்து அவர்கள் கண்களை மூடி ஜெபித்தார்கள் அப்படின்னு இல்லை. கண்ணை திறந்து ஜெபிக்கலாம். ஆனா கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணாலே 1008 விஷயம் ஓடுது.
நீ கண்ணை திறந்துட்டு ஜெபம் பண்ண என்ன செய்யும்? அவ்வளவுதான், ஜெபம் போச்சு, அபிஷேகம் போச்சு, பாடல் போயிருச்சு. நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஆராதிக்கணும். எந்த இடத்துக்கு போனாலும் அதை சரியா செய்ய. அங்க போயிட்டு வந்தது மிகுந்த ஆசீர்வாதமா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த ஒரு ஆராதனை என்ன தெரியுங்களா? ஆமென். சுத்த நம்ம காணிக்க கொடுக்கிறோம், தசம பாகம் கொடுக்கிறோம், ஒருத்தரை, இதெல்லாமே ஒரு ஆராதனை தான், ஒரு ஆராதனை. அதை உற்சாகமா செலுத்த சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். ரோமர் 12:1 என்ன சொல்லுகிறதுனா, வாசிங்க, எல்லாரும் எடுத்து வாசிங்க. ரோமர் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் முதல் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. என்ன ஆராதனை அது? புத்தியுள்ள ஆராதனை, பக்தியுள்ள ஆராதனை, தேவனை மகிமைப்படுத்துகிற ஆராதனை, ஜீவ பலியா ஒப்பு. அப்ப கடைசியா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, என்னையே ஜீவ பலியா எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா? ஆண்கள் பையில உற்சாகம் வரல. அல்லேலூயா. ஆமா, கீழே கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. வசனத்துக்கு நல்லா ஜீவ பலி ஒப்பு கொடுக்க. சில பேர் ஆராதனையில குதிப்பாங்க. குதிக்கிறாங்களா? குதிக்கிறாங்களா? கை தட்டுறாங்களா? சொல்லுங்க. அப்புறம் சில கூட்டங்களை பார்த்தீங்கன்னா, அவன் இந்த கடைசியிலேருந்து குதிக்க ஆரம்பிச்சு, அப்புறம் அந்த கடைசிக்கு போய், அப்புறம் அங்கிருந்து குதிச்சு இந்த பக்கம் வந்து அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு 4 வாலண்டியர்ஸ் நிற்பாங்க. அவங்க பிடிக்க முடியாம திணறுவாங்க. நான் சொல்றேன், குதிக்கிறவர்கள் எல்லாரும் ஆராதிக்கிறவர்கள் என்று நினைத்து விட வேண்டாம். குதிக்கிறவங்க எல்லாம் ஆராதிக்கிறவர்கள் அல்ல. உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் குதிப்பார்கள், பாடுவார்கள், ஆடுவார்கள், தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஒரு பாட்டை ஆரம்பிச்சுட்டே குதிக்க ஆரம்பிச்சுட்டான்னா அதுக்கு காரணம் கீபோர்டு, பாட்டல்ல, இசையினுடைய அந்த உணர்வு இல்ல. கோயில், மற்ற இந்து திருவிழாக்களுக்கு கோயில் விசேஷத்துல மியூசிக் வாசிக்கிறாங்க. வாச்சோன்னு தன்னை போல வீட்டுல என்ன செய்யுது? காலு ஆடுது. விஜயக்கா உண்மையை ஒத்துக்கிறாங்க பாருங்க, ஆடுது. அந்த பாட்டு ஆரம்பிச்சுன்னு குதிச்சு இல்ல இல்ல, முதல்ல ஆவியில அபிஷேகம் பண்ணணும், நிரப்பப்படணும். ரொம்ப முக்கியம். குதிக்கிறது, சிரிப்பது, அழுகிறது, இதெல்லாம் ஆராதனை கிடையாது. நான் ஈரோட்டில் ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன். அங்கே ஊழியர் செய்து கொண்டிருக்கோம். அங்கே ஒரு அம்மா தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்திருந்தாங்க. அவர் எல்லாம் பிரசங்கம் எல்லாம் முடிச்சுட்டு, இப்பொழுது நாம் சிரிப்போம் அப்படின்ட்டாங்க. இப்பொழுது நாம் எப்படி இருந்திருக்குன்னு நினைச்சு பாருங்க. முதல்ல அந்த அம்மா ஆரம்பிச்சாங்க. பக்கத்தில் டிரான்ஸ்லேட் பண்ண பாஸ்டர் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பாஸ்டர் ஆரம்பிச்சாரு. இவங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்து கீழே இருக்கிறவங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு 15 நிமிஷம் சிரிக்க விட்டுட்டாங்க. நானும் கொஞ்ச நேரம் பார்த்தேன், நம்ம சிரிக்கலன்னா தப்பா நினைச்சிருவாங்க. நானும் சிரிக்கிறேன். இது ஆராதனையா? ஒரு ட்ரெண்ட், ஒரு நாகரீகத்தை உள்ள கொண்டு வர இல்ல இல்ல, இதெல்லாம் ஆராதனை இல்லை. பயபக்திக்குரிய ஆராதனை எப்படி இருக்கணும்னா, பயபக்திக்குரியதா இருக்கணும். கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளானது ஆராதனை அல்ல. நல்லா கவனிச்சு பாருங்க. திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதனால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எனக்கு எப்படி இருந்ததுன்னா சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி மாத்தி சொல்றேன். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ரொம்ப போர், செம பிரச்சனை, இருதயம் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வந்து ஆராதனையில வந்து இந்த வாரம் ஆராதனையை ரொம்ப போர் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நான் உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சந்தோஷமா இருந்தா ஆராதனை சந்தோஷம், நான் துக்கமா இருந்தா ஆராதனை துக்கம் இல்ல. ஆராதனை எப்பொழுதுமே ஆராதனையா தான் இருக்கு. என்னுடைய மனோபாவம் தான் மாறுபடுது, என்னுடைய சுவாபம், என்னுடைய சிந்தனை தான் மாறிடுச்சு. நல்ல சந்தோஷமா வந்து இன்னைக்கு 2 பாட்டை பாடி ஆடி அப்படியே குதிச்சு கர்த்தரை அப்பா இன்னைக்கு செம ஆராதனை அப்படிமா. ரொம்ப வாழ்க்கையில பிரச்சனையோட வந்திருப்பாங்க, பாட்டே வராது, அன்னைக்கு துதியும் வராது, ஸ்தோத்திரமும் வராது, ஒண்ணும் வராது. அப்ப இன்னைக்கு எங்க ஆராதனைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஓட என்ன இன்னைக்கு ஒண்ணுமே சரியே இல்லையே. இல்ல இல்ல இல்ல, காரணம் அவருடைய மனோபாவம். நான் சந்தோஷமா இருந்தா ஆராதனை சந்தோஷம், நான் துக்கமா இருந்தா ஆராதனை துக்கமா இருந்துச்சு. இல்ல, ஆராதனை எப்பொழுதுமே எப்படித்தான் இருக்கு,
சந்தோஷமாகத்தான் இருக்கிறதே ஒழிய துக்கத்துக்கும் சந்தோஷத்துக்கும் மாறி மாறி வருகிறதெல்லாம் ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். செங்கடலை பிளந்தாச்சு, எல்லா ஜனங்களும் கடந்து போயிட்டாங்க. மிரியாம் தம்பூரி எடுத்து தேவனை பாடி மகிமைப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே அந்த அம்மா பாடல. ஆச்சரியங்களா? மிரியாம் யாரு? மிரியாம் யாரு? மோசையோட அக்கா. செங்கடலை பிளந்த உடனே பாட்டு வந்துருச்சு. தம்பூரி டேப்ரின் எடுத்து பாடி துதிச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க. எங்கே? அந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின போது எங்கே? அந்த காடை கொண்டு குவித்தாரு, அங்க பாடல, அங்க துதிக்கல. கண்மலையில் இருந்த தண்ணீரை வர வச்சாரு, அங்க துதிக்கல. காரணம் என்ன? என்னுடைய இருதயம் மகிழ்ச்சியா இருந்தால் ஆராதனை, நல்ல சந்தோஷமான ஆராதனை. நான் துக்கமா இருக்கிறேன், அன்னைக்கு ஆராதனையே கிடையாது. இல்ல, தேவனை ஆராதிப்பது எப்பொழுதுமே ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. ஆகினாலே ஆராதனையில உணர்வுகள் அதிகமாகும். எல்லாம் புரிஞ்சுக்க. ஆராதனையில என்ன ஆகும்? உணர்வு அதிகமாகும். காரணம் என்னன்னு சொன்னா, ஒன்று பாடல், இன்னொன்று இசை. இந்த ரெண்டும் சேர்ந்தாலே உணர்வுகளை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி. ஆமென், ஸ்தோத்திரம். இப்ப நல்லா கவனிங்களேன். இப்போ நம்ம தொழுகிறோம் எங்கள் பிதாவே அப்படின்னு ஒரு பாட்டு பாடணும். நிகரே இல்லாத சர்வேசா அப்படின்னு ஒரு 2 பாட்டு பாடணும். யாராவது ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசணுமா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஒருவேளை நீங்க பேசி இருக்கலாம். ஆனா இப்ப நான் பாட்டை மாத்துறேன். ஆராதனை ஆராதனை அப்படின்னு ஒண்ணு எங்க இருந்து வந்துச்சு? ஏன் அந்த பாட்டு பாடணும்னு வரல? ஏன் இந்த பாட்டு பாடணும்னு வருது? காரணம் என்ன? பாட்டை ஸ்பீடு பண்ணா ஆவியானவர் வருவாரு, பாட்டை ஸ்லோ பண்ணா ஆவியானவர் போயிடுவார். மொத்தத்தில் ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? கீபோர்டுக்குள்ள இருக்கிறாரு. எனக்குள்ள யாரும் இல்ல. பழைய காலத்து கீபோர்டு வராதுக்கு முன்னாடி ஆவியானவர் எங்க இருந்தாரு? ட்ரம்முக்குள்ள இருந்தாரு. போடு 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 தட்டு. ஒரு பாஸ்டர் டேப்ரின் அடிச்சாருன்னா டேப்ரினுக்கு ரிங் எல்லாம் கல்லுக்கு போயிடும். அந்த அளவுக்கு தட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா பாடுறா, ஸ்பீடா பாடு, ஸ்பீடா பாடு, ஸ்பீடா பாடு, மெதுவா பாடு. அந்த வேகம் குறைய குறைய அந்த கை தட்டுறதும் அந்த ஆனது பாடுறது என்ன ஆயிடுச்சு? டவுன் ஆகுது. வேகத்தை கூட்டு கூட்டு கூட்டு. இது எல்லாரும் பழகி, இப்ப நானும் பழகிட்டேன். ஐயோ இன்னைக்கு கொஞ்சம் ஆராதனை டல்லா இருக்குதாட்டாக்குது, பாடுறா 2 பாட்டை வேகமாயிடுறா. அது முதல் ஆராதனைக்கு நான் பாடுற பாட்டுக்கு அளவே கிடையாது. ஏன்னா உங்களை தூங்க விடாம பார்க்கணுமே. அல்லேலூயா. பாட்டின் அடிப்படையில் வருவதல்ல அபிஷேகம், பாட்டின் அடிப்படையில் வருவதல்ல ஆராதனை, இசையின் அடிப்படையில் வருவதல்ல ஆராதனை. அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்துல எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாச்சாங்க? ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. பலத்த காற்று வந்தது, அக்னிமயமான நாவுகள் வந்தது. ஆமென். ஒவ்வொருவரும் மேல் அமர்ந்தது. பற்பல பாஷைகளை பேச தொடங்கிட்டாங்க. இப்ப ஆராதனை எப்படி ஆயிடுச்சு? இசைக்கு மகிமை. இசை வேண்டாம்னு சொல்லல, நல்லா கவனிச்சுக்கணும். இசை ஆராதனைக்கு முக்கியம் அல்ல, ஆனா முக்கியம். இசையோடு பாடணும். வேதவசனம் சொல்லுகிறது, வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். சங்கீதம் 33:3 சொல்லப்பட்டு வாத்தியங்கள் எப்படி வாசிக்கணுமா? நேர்த்தியா வாசிக்கணும். பாடல் பாடுவதற்கு தாவீது அரசர் காலத்துல பாடல் குழு, இசைக்குழு எல்லாம் ஏற்படுத்தி இருந்தார். சாலமோன் காலத்தில் இருந்தார். காரணம் என்ன? ஆமென் சொல்ற பாடல் இசை ஒரு சைட் சப்போர்ட். ஆனால் இன்றைக்கு ஆராதனைக்கும் அபிஷேகத்துக்கும் எது சப்போர்ட்டா இருக்குன்னு சொன்னா, தேவனை நான் ஆராதிப்பதை பார்க்கிறோம், துதிப்பதை பார்க்கிறோம், பாடுவதை பார்க்கிறோம். இசை முக்கியத்துவம் வகிக்கிறது என்று சொன்னால் அது உண்மையான ஆராதனை அல்ல. நல்லா புரிஞ்சு. உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். அதான் ஆராதனை. அல்லேலூயா. இது வரைக்கும் நம்முடைய ஆராதனை எப்படி போயிட்டு இருக்கு? நான் சொல்றது சரியா? வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும். அப்படி இருக்கும்போது ஆராதனை நடத்தி, இப்ப ஆராதனை நேரம் அப்படின்னு வந்த உடனே நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம், துதிக்க ஆரம்பிச்சிருவோம். துதிங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. துதிக்கிறது எப்படி தெரியுமா? தெரியும். ஸ்தோத்திரம் பண்றது எப்படி தெரியுமா? தெரியும். இன்னும் சொல்ல போனா, இப்ப நம்ம முன்னாடி சாப்பாடு வச்சுட்டாங்க. இப்ப சாப்பிட தெரியுமா தெரியாதா? பார்க்க வரைக்கும் பார்ப்போம். அடுத்த வேலை ஜெபம் பண்றோமோ இல்லையா, முதல்ல என்ன செஞ்சிருவோம்? சரி, அடுத்து சாப்பிட ஆரம்பி. யாராவது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதா? இல்ல. சாப்பாடு நம்ம சாப்பிட்டோம். அதே போலதான்
துதிப்பதும் ஆராதிப்பதும் சொல்லித்தான் ஆராதிக்கணுங்கிறது இல்ல. துதியின் நேரம் துதிக்க ஆரம்பிச்சிடணும், ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. எனக்கு உற்சாகமா இருக்கிறதுனால் அது நல்ல ஆராதனை, போர் அடிக்கிறதுனால அது கெட்ட ஆராதனை. ஆமென். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருந்து நல்லா வாச்சாங்க, அது பயங்கரமான ஆராதனை. இல்லை இல்லை இல்லை. என்னுடைய ஆராதிப்பது என்னுடைய மனோபாவத்தை பொறுத்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. சில பேர் பார்த்திருக்கீங்களா, ஆராதனைக்கு வருகிறவர்ல சில வகைகள் இருக்காங்க. எப்படின்னா உற்சாகமா வருவாங்க. சில பேர் இன்னைக்கு சண்டே சர்வீஸ், ஆமாம், சனிக்கிழமை அவங்க மனசுக்குள்ள ஒரு நல்ல உற்சாகம் வந்துடும். நாளைக்கு ஆராதனைக்கு போன பாடணும், துதிக்கணும், மகிமைப்படுத்தணும், அந்த உற்சாகம் இருக்கும் சில பேருக்குள்ள. நான் சொல்றது சில பேருக்குள்ள. அடுத்தது சில பேர் எப்படின்னா எதிர்பார்ப்போடு வருவாங்க. என்ன எதிர்பார்ப்பு? இன்னைக்கு கர்த்தர் ஆராதனையில் என்ன செய்ய போகிறார், என்ன பேச போகிறார், எனக்கு என்ன வார்த்தைகளை கொடுத்து எதிர்பார்ப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாம எந்த அந்த வசனம் எனக்கு வராதா, எனக்கு இன்னைக்கு கர்த்தர் பேச மாட்டாரா, வார்த்தைகளை கொண்டு வசனத்தை கொண்டு என்னோட பேச எதிர்பார்ப்போடு வருகிறார். யாராவது எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்களா? வெரி குட். இப்படித்தான் இருக்கு. உற்சாகமா வந்திருக்கீங்களா? வெரி குட். இப்படித்தான் இருக்கணும். அடுத்த ஒரு கூட்டம் இருக்கு. என்ன தெரியுமா? ஆராதனையில வேடிக்கை பார்க்கிற கூட்டம். என்ன கூட்டம்? ஆமா, அப்படியே பார்க்கறது, இப்படி பார்க்கறது. அவர் ஒன்றும் இல்லை, அங்கே யாராவது வந்திருப்பாங்க, நான் இங்கே அவங்க வரும்போது ஐயா பிரைஸ்ல நாங்கள் கையெடுப்பாங்க, நானும் பிரைஸ்ல உடனே முன்னாடி இருக்கிறாள் இப்படி திரும்பி பார்க்கும். இது வேடிக்கை பார்க்குற கூட்டம். இங்கே மாத்திரமல்ல, எந்த கூட்டத்துக்கு போனாலும் இது என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்? வேடிக்கை பார்ப்பதற்காகவே ஒரு கூட்டம் சபைக்கு வரும். என்ன செய்கிறார்கள்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுதா. இன்னும் ஆமா, இந்த கூட்டம் என்ன செய்யாது? அந்த வேடிக்கை பார்க்குற கூட்டம் நல்லா புரிஞ்சுங்க. நான் யாரு குறிப்பிட்டெல்லாம் சொல்லுது, எடுத்து வச்ச பிரசங்கம் தான், சரியா? வேடிக்கை பார்க்கிற கூட்டம் பாடாது, துதிக்காது, ஆராதிக்காது. ஒரே ஒரு காரியத்தை தெளிவா செஞ்சுட்டு இருப்பாங்க. யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை மட்டுமே கவனிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப சொல்லுங்க, ஆராதனை விளங்குமா? விளங்குமா? ஆராதனை தேவனை உணர முடியுமா? தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியுமா? இல்லையே. காரணம் என்ன? வேடிக்கை. அவரை பார்க்கறது, இவரை பார்க்க, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கறது. ஆமா, ஒரு ஆள் பாடிட்டு இருக்கும் போது எதுக்கு இவ்வளவு இப்படி கத்தி கத்தி பாடிட்டு இருக்கிற, மெதுவா பாடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இல்ல, அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை. இன்னொரு கூட்டம் இருக்குது தெரியுமா? இன்னொரு கூட்டத்தை இப்ப சொல்ற, அப்பாடா ஆராதனைக்கு போயிட்டு வந்தாச்சு. இது என்னன்னா, ஒரு வேலை முடிந்து விட்டது. ஆராதனை போறது என்ன ஆயிடுச்சு? ஒரு வேலையா மாறிடுச்சு. முதல் ஆராதனைக்கு எப்படியாவது போயிட்டு வந்துட்டோம்னா கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு கறிக்கடைக்கு போயிட்டு வந்துடலாம். ஒரு வேலை முடிந்து விட்டது. இது ஆராதனையா? கவனிச்சு பாருங்க. இல்ல இல்ல, இது வேலை அல்ல. ஒரு இது போயிட்டு வந்துட்டா நம்முடைய கடமை முடிஞ்சிருச்சு. இல்ல, இது பரிசுத்தமான நாள். அல்லேலூயா. இது ஆண்டவருடைய நாள், இது மகிமையுள்ள நாள். வேலை முடிஞ்சிருச்சு, கடமை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றவங்க ஆராதனைக்கு என்ன செய்ய வேண்டியது இல்லை, வர வேண்டிய அவசியம். இது மகிமையா என்னது? இது இன்னைக்கு கர்த்தருடைய நாள். ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாள். நம்ம சாதாரணமான ஆண்டவரை துதிக்கல, ஒரு பெரிய உருவமா வந்து நின்று என்னை பார்த்து பயந்து நடுங்குகிறான்னு சொன்னா எல்லாரும் பயந்துட்டு இருந்திருக்கணும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். நம்முடைய மனோபாவம் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை நான் தொழுது கொள்றேன், உண்மையா தொழுது கொள்ளணும், ஆவியோடு தொழுது கொள்ளணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சுத்திரம். அந்த வேடிக்கை பார்க்கிற கூட்டம், ஒரு வேலை முடிஞ்சிருச்சுன்னு ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் இருக்குது. இன்னைக்கு ஏதாவது அற்புதம் நடந்தா பரவாயில்ல, போயிட்டு வர வயிற்றுவலி, ரொம்ப நாளா வயிற்றுவலியா இருக்கு, தலைவலியா இருக்கு, அல்லது தீராத பிரச்சனையா, போன வாரம் முழுவதும் வீட்டுல சண்டையா இருக்குது, சரி நீ போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வர, பிரச்சனை முடிஞ்சா சரி. இல்லை, அது ஆராதனை அல்ல, அது ஆராதனை அல்ல. ஆமென். சுத்திரம். எது ஆராதனை? நம்ம முதல்ல வாட்சம் பாத்தீங்களா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதே ஆராதனை. அதிலே பாடல் அடங்கி இருக்கிறது, துதி அடங்கி இருக்கிறது, ஸ்தோத்திரம் அடங்கி இருக்கிறது, தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. அதுதான் ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதை வாசிக்கலாம். ஆமென். சுத்திரம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14, 14. என்னாச்சு? பயனற்றதா இருக்கும். இப்படி இருக்க நான் செய்ய வேண்டியது என்ன? ஆமென்.
சேர்த்தி வாசிக்குமா? ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். நல்லா புரிஞ்சு, பாடல் பாடுபடுது, ஆராதிக்கப்படுது அந்த ஆவியோடு உண்மையோடு, அந்த கருத்து நமக்குள்ள இருக்கணும். எங்கே பாட்டை உணர்ந்து பாடலன்னு சொன்னா பாட்டினுடைய அந்த சாரம்சங்கள் நமக்குள்ள கிடைக்காது. பாட்டை கொடுத்தது யாரு? கர்த்தர். வேத வசனத்தின் மூலமாய் பாடல்களை ஆமென் சுதர தாவீதுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு இருக்கிற அநேக பரிசுத்தவான்களுக்கு ஊழியக்காரர் கர்த்தர் பாடல்களை கொடுக்கிறார். அப்ப அந்த பாடலை பாடும்போது என்ன இருக்கணும்? நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். கருத்தோட பாடும், கருத்து இல்லாம பாடிட்டு இருக்க கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய உள்ளான ஆவி ஆமென் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவி ஆமென் கருத்தோடு பாடுவதற்கு உதவி செய்கிறார். ஆமென். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. சபையில மாத்திரமல்ல, நீங்க எங்க கூடி ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபமும் ஆராதனையும் தேவனுடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதா இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா அந்த ஆராதனை வீணான ஆராதனை, அது ஒரு புத்தி இல்லாத ஆராதனை என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவன் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆராதனை ரொம்ப மலிஞ்சு போயிருச்சு. காரணம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு சில ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்களுடைய ஆட்டத்தினாலே, தங்களுடைய டான்ஸ்னால, தங்களுடைய பாட்டினால, இசையினால கலர் கலரா 4 லைட்டை போட்டு அதுல மதிமயங்கி போய்விட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், ஆராதனை என்பது அது அல்ல. அது அவசியமான முதல்ல யோசிக்கணும். ஆராதனை என்பது தேவன் என்னை சந்திக்க வேண்டும், நான் தேவனை சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொன்ன உடனே உங்களிடத்திலிருந்து ஒரு ஆமீன் வரும்னு எதிர்பார்த்தேன். கண்டிப்பா வராதுன்னு எனக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அந்த தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டு கடைசியா சீசன்ல சொன்னாரு, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்க, மணி 7 போகிறது, நீங்கள் வீட்டிலே போய் என்ன செய்யுங்க, நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான் என்று சொன்னார். அதே போல இப்பொழுது ஒரு 10 நிமிஷம் ஆராதனை முடிஞ்சிடும். நீங்கள் வீட்டிலே போய் நித்திரை பண்ணி நன்றாய் இளைப்பாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று நான் சொல்ல மாட்டேன், வேற யாராவது உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. ஆராதனை என்பது என்ன? என்னை முழுமையாய் தேவனுக்கு ஒப்படைப்பது, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும், தேவனோடு உறவாட, தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளணும், தேவன் என்னை சந்திக்கணும், என்னுடைய ஆராதனையினால் அவர் என்னை ஆசீர்வதிக்கணும். நோவா செலுத்தின பலியை அவர் முகர்ந்து பார்த்து வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம், ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20-21 வாசிங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல, நல்லா கவனிங்க, அந்த சுத்தமானங்கிற வார்த்தைக்கு என்னுடைய துதி ஸ்தோத்திரம் சுத்தமா இருக்கணும், என்னுடைய ஆராதனை சுத்தமா இருக்கணும், பரிசுத்தம் நிறைந்ததா இருக்கணும். ஸ்தோத்திரம். அடுத்தது, சுத்தமான சகல மிருகங்களிலும் சகல பறவைகளிலும். ஆமென். ஸ்தோத்திரம். மிருகம் நல்ல வசதி இருக்கிறவன் காளைகளை பலியிடலாம், ஆட்டுக்கடாக்களை பலியிடலாம். வசதியற்றவர்கள் புறாவை பலியிடணும், காட்டு புறாக்களையும் குருவிகளையும் பலியிடணும்னு சொல்லி ஆமென் மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ சோதரிங்க செலுத்தப்படுகிற பலிகள் எப்படி இருக்கணும்? சுத்தமானதா இருக்க வேண்டும். ஆமென். சோதர சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் என்ன பலி? என்ன பலிங்க? தகன பலி. தகன பலி. தகன பலினா முற்றிலும் சுட்டெரித்து சாம்பலாக்குவது. சாம்பலாக்கினார். அப்பொழுது சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. முகர்ந்து பாருங்க, இப்படி ஒரு வாசனை, இப்படி ஒரு துதி ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆமென். அடுத்து சொல்றாரு, நான் இனி மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பது இல்லை, சங்கரிப்பது இல்லை. அந்த சாபத்தை ஆசீர்வாதமா மாத்திட்டார். எப்பொழுது? அவர் என்னுடைய துதியை முகர்ந்த போது, என்னுடைய ஆராதனை அவர் முகர்ந்து பார்த்த போது, சுகந்த வாசனையாய் அவர் முகர்ந்த போது என்னுடைய சாபம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது, என்னுடைய பிரச்சனைகள் வெற்றியாய் மாறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தர் எரியோ. ஆமா, நம்ம ஜெபிக்கலாம். நமக்கு முன்னாடி இருக்கிற எரியோ கோட்டை கர்த்தர் தகர்த்து எரிய போகிறார். சரி, எரியணும்னு சொன்னா, தகர்த்து வீழ்த்தணும்னு சொன்னா, அங்க ஜனங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தரை ஆர்ப்பரிகள் சொன்னா ஆர்ப்பரிக்கணும். எக்காலத்தை ஊதும் போது ஊதணும். எக்காலத்தை கையில வச்சுட்டு பேசாம இருந்த எரிய கோட்டை விழுந்திருக்குமா? ஆர்ப்பரிக்காம இருந்த எரிய கோட்டை விழுந்திருக்குமா? கவனித்து பார்க்கணும். கர்த்தருடைய
கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அப்போ அவர் முகர்ந்து பார்த்து என்னை ஆசீர்வதிக்கணும். அது சபை ஆராதனையில் மாத்திரமல்ல, எந்த இடத்துல எல்லாம் கர்த்தரை தொழுது கொள்கிறோமோ அங்கெல்லாம் என்னுடைய சுகந்த வாசனை அவர் முகர்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் என்ன செய்யணும்? நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி அதிகமா ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணுங்க? ஆண்டவரே, நான் உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும்? உண்மையா கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது.